Hello everyone, welcome back to my channel. I'm at QNCC Doha for the Ilaiyaraaja live concert and I'm beyond excited to be here. In this video, I'm sharing some amazing moments where Ilaiyaraaja sir talks about his songs and his incredible musical journey. So make sure to like, comment and subscribe so you don't want to miss these special highlights. நீங்காத இன்ப நினைவுகளாக மாற்ற வந்த இசையே உம்மை கத்தார் வாழ் தமிழர்கள் சார்பாக புகழ்பாடி தாழ்வணிந்து வரவேற்று மகிழ்வதில் வரலாற்று பெருமை கொள்கிறது கத்தார் தமிழர் சங்கம். இசை வள்ளல் ஆனவனே யாமடிக்க யாதுமுண்டோ. இன்றைய இச்சிறப்பான நிகழ்வு கத்தார் தமிழ் சங்கத்தின் 25ஆம் ஆண்டு விழா மற்றும் இசை ஞானி இளையராஜாவின் நேரலை இசை நிகழ்ச்சி என்பதை கொண்டாடும் வரலாற்று பொன்னிகழ்வில் நம்ம எல்லாருமே ஒன்று கூடியுள்ளோம் அப்படின்னு சொல்லலாம். Ladies and gentlemen, as we gather here to celebrate a historic moment, the 25th anniversary of the Qatar Tamil Sangam and the Gandruna of Maestro Ilaiyaraaja live in concert. It's our greatest honor to invite QTS organizing committee to the stage to officially welcome this extraordinary celebration and present a flower bouquet to the Sir Ilaiyaraaja. Thank you, sirs. I request all the organizing committee members to resume back to their seats, please. With heartfelt respect and warmth, may I request now the following special guests to join us on stage. Mr. Shri Sandeep Kumar, Deputy Chief of Mission Embassy of India, Qatar. Mr. Vaibhav Tandale, Consular, Head of Chancery and Consular Embassy of India, Qatar. ICC President Mr. Manigandan, ICBF President Mr. Shanwas Bawa, ISC President Mr. E.P. Abdul Rahman, IBPC President Mr. Taha Mohammed, our patron for this event Mr. Babu Rajan, our patron Mr. Mohan Thomas, our sponsors for this event, Explora Mr. Judson, Thaisir Motors Mr. Karthik. எல்லாம் சரியாக இருக்குண்ணா, பாட்டு நல்லா கரெக்டாக மீட்டர்லாம் கரெக்டாக இருக்கு. ஆனால் அந்த ஒரு ஒரு கிக்கு வர மாதிரி லைன்ஸ் வரலண்ணா அப்படின்னா என்ன வரல என்ன பாடி பாரு பாடுறது இருக்கட்டுண்ணா. முதல்ல லைன் வந்து டியூன் வந்து அப்படின்னு வந்து ஓப்பனாக இருக்கு. ஆனால் வேட்டரோட பாடுறப்ப அப்படி நிற்குதுண்ணா, கீழே இறங்குது அப்படின்னா. என்ன நீ என்ன சொல்கிற நீ? ஆமாண்ணா, ஓப்பனாக அப்படி பிச்சுக்கிட்டு வரணும். நீ இப்போ என்னன்ற இப்போ கமல் சார் ரிக்வஸ்ட் பண்ண, நீ வந்து சார் கொஞ்சம் கீழே இருங்க, நீங்கள் கூப்பிட்றேன் அப்படின்னா அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு போயிட்டார். என்னடா 3 நாள் இவரை கூப்பிட்டு போய் எழுத வச்சு கொண்டு வந்திருக்கோம், ஒரு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி இறுக்கமாக போனார். போயிட்டு கொஞ்ச நேரம் அண்ணா என்னதான் நீ சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை பார்க்க போட்டான். இல்லைண்ணா அப்படி வரணுண்ணா. என்ன சொல்கிற நீ ஒரு சொல்ல கையை வச்சா அப்படின்னா ஒரு கையை வச்சான்னு இப்போ ராஜா கையை வச்சான்னு வச்சுக்கோ அப்படின்னாரு. அண்ணா அவர் எப்போவுமே ஓகே பண்ணுறதுக்காக என் பேரை சேர்த்துருவார் ராஜா. அண்ணா இந்த ராஜாங்கிறது மட்டும் வேண்டாம், கையை வச்சான்னு வச்சுக்க, அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது போட்டுருவேன். யோ, உலகத்தில் பாப்புலராக இருக்கிறவனோட பேரை நான் வைக்கலைன்னா நான் முட்டாளியா? இந்த படத்தில் வந்து கமல் பேர் வந்து ராஜா, அப்போ ராஜா கையை வச்சா வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எழுதினேன். ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதுலன்னு வந்து கமல் சாரை கூப்பிட்டேன். பாட்டு எழுதி வச்ச உடனே இவர் எழுதி வச்ச 4 பல்லவி 8 சரணம் எல்லாத்தையும் தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்கு. அவர் வந்தார். வந்த உடனே ராஜா கையை வச்சான்னு அவருக்கு அப்படியே பிரைட் ஆகிடுச்சு, ஃபேஸ் எல்லாம் பிரைட் ஆகிட்டு ரொம்ப
ரொம்ப பிரைட் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல பாப்புலர் சாங் கிடச்சிருச்சுன்னு. ரெக்கார்டிங்கில் அதை விட ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வந்த உடனே வந்து அவர் அந்த மாதிரி ஒரு கதை இந்த பாட்டுக்கு இருக்கு. கதை இல்லை, நிஜ சம்பவம். అన్ని భాషల్లో పాడతాం. தமிழ் சங்கம் மாத்திரம் இல்லை, தமிழ் சங்கம் எல்லா இடத்துலையும் பரவி. அவருடைய பெயர் நெப்போலியன். எல்லா பாடல்களிலும் சிறப்பாக வாசிக்கிறார் என்பதை நீங்கள் உங்கள் கரவொலியின் மூலமாக தெரிவிக்கிறீர்கள். அதே போல் பரணிதரன், ராஜேஷ், டேவிட், மேனுவல், கொண்டு போய் விட்டுறாதீங்கப்பா. எங்கேயாவது ஃபாஸ்டாக வரணும். வயலின் ரொம்ப நல்லா வாய்ச்சா தெரியுமா அந்த ராக்கமா கைத்தட்டில்? பிரபாகர் அவர் தான் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் தயார் பண்ணார். ஆமாம், அது மறந்ததை ஞாபகப்படுத்துறது. ஏன்னா ஒரு தாய் ஒரு குழந்தைகளுக்கு என்ன ஆசையாக சமைச்சு போடுவாள். அவர் என்னென்ன பதார்த்தம்லாம் வைக்கலான்னு ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை அந்த தாய் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி உங்களுக்கு அதைத்தான் இப்போ சமைச்சு போட்டுருக்கோம். அதுதான் விஷயம், வேறு வழி. தமிழ் சங்கத்து சில்வர் ஜூப்ளியில் இதுதான் பாடணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு அதெல்லாம் ரிஹர்சல் பண்ணி எவ்வளவோ நாட்கள் ரிஹர்சல் பண்ணி இங்கே வந்திருக்கிறோம். அதைத்தான் இப்போ பரிமாறிட்டு இருக்கோம். எங்களுக்கு டெய்லி சாப்பாடு ஒவ்வொரு வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்கு இல்லையா, அதே போல். அவன் ஒரு நிலா பாட்டு பாடிட்டான், நீ ஒரு நிலா பாட்டு பாட வேண்டாமா? கண்டிப்பா இப்படி வரும். நீ வர்றதெல்லாமே நல்லா தான்.